அமரர் குரு சர்க்குரு அஞ்சனா தேவி அனுமந்தனை அருள் புரிவார் செண்பகவல்லியம் தாய சிறை கடங்க வாழ்மயிலே சிறுமிக்கு நீ அருள் புரிவார் பாப்பானை வழிமுடி பலகை நல்லோ நீலியம் பாலகிக்கு அருள் புரிவாள் செங்காட்டு நீலியம் ஏசட்டி வழி மறித்தார் சிறுமிக்கு நீ அருள் புரிவாள் முப்பந்தலம் இசைக்கியம் முப்பந்தலம் இசைக்கியம் தாய முன்னால் வந்து அருள் புரிவார் தாய கட்ட பேச்சு நட்ட காட்டுவன பேச்சியம் கலை கருள வேணுமா பேச்சு வச்ச திருமகன் பேரு வச்ச மாயாண்டி புத்திருக்கு வந்தருள் மாயாண்டி சுடலை என் மனமதிலே அருள் புரிவார் ஆழ்வான் குறிச்சி மாயாண்டி அருள் புரிய வேணுமை சீவன பெரி சுடலை சிறுமிக்கு நீ அருள் புரிவார் உய்காட்டு சுடலை உன் மனமதிலே அருள் புரிவார் வீரபத்ரகாளியம் வீரபத்ரகாளியம் எனக்கு வீச்சிருக்க ஏய மலையாளம் தன்னதி அருதரித்த தெய்வமை மைதீன் மீரன் பட்டாணி மனமாதில் அருள் புரிவார் நான் உன்னுடைய பிறவி பாட உன்னுடைய பிறவி பாட உள் மனமதிலே அருள் புரிவார் ஐயாண்டி ஐயாஸ்வரி முத்து ஐயனாரே தோகை முத்து மாலையா துணை இருக்க வேணுமா அந்த சொரி முத்தைய வாசலே நீங்க வடக்கு வாசங்கொலி வீரு அப்பா வட்டு குப்பாவா ஆரிய முத்து பாட்டு பொம்மக்காலே தும்மக்காலே முதல்விக்கு நீ அருள் புரிவார் அமிர்தத்தில் பிறந்த பிள்ளை அழகு பிள்ளை சங்கிலி போலோ அடியாளுக்கு அருள் புரிவார் குறுக்கலாஞ்சி மாயாண்டி குழந்தைக்கு நீ அருள் புரிவார் வெள்ளி மலாயனாரே வீற்றிருக்க வேணுமை. ஐயா மேடை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது பொங்கப்பானை பொங்க இருப்பதினால் மேடை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாங்கள் பட்டாணி கதைகள் பாட மயிலின் பட்டாணி கதைகள் பாட பால சரஸ்வதியே
சாமி நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கோடமாலை ஒளியும் நாடு குளிர்ந்த தெண்டல் வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பூக்கு நாடு ஆனா இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு சன்னல் மின்னல் விளையும் நாடு ஆனா சரமிளகு காய்க்கும் நாடு தேனிருந்து தேன் சொரி தெண்டல் வீசி கனி சொரி வர்க்கை பிளாமரங்கள் வளர்ந்து ஓங்கி செழிக்கும் நாடு அப்பேவட்ட நாடதி அது மலையாள தேசத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவார் மைதீன் ஆண்டவர் மனம் மகிழ்ந்து வணங்குவார் மைதீன் பட்டாணி மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவார் அல்ல மைதீன் பட்டாணி மலையாள தேசத்தில் மகிழ்ச்சியோடு ஆண்டுவார் அவர் மனைவி மீரா மலையாள தேசத்திலே மைதீன் பட்டாணியாகப்பட்டவர் அவர் மனைவியாகப்பட்ட மீராள் என்ற பெண்கொடியாளோடு மைதீன் மீராள் பட்டாணி இப்படியாகவே மலையாள தேசத்திலே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றார்கள். சரி, அவர் மன்ன வேணும் மனமகிழ்ந்து கொண்ட வேணும் குணமுடனே எல்லுக்கு என்னை போல் என்னை பிரியா தோழர் போல் நல்ல நாரும் போல் பொருத்தமுடன் வாழ்ந்துவார் நாகமும் சதையும் போல் நலமோடு வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை அவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்துவார் ஒருவர் கேட்டு அவர் வாழ்ந்து வரும் நாளையிலே மண்ணாலே உறைவுமில்லை மலையாலே தாழ்வுமில்லை பொன்னால குறைவும் மில்லை பொருளாலே தாழ்வும் மில்லை அந்த மலையாள தேசத்தில் மைதீன் பட்டாணி ஆமையோ அவர் மனைவியாகப்பட்ட மீராள் பெண்குடியாளோடு ஆமண்ணே மன்னவன் தேவி இரு பேர்களுமாகவே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா கொண்டவனும் தேவியுமாய் கூடி மெல்ல வாழ்ந்து வர நகமும் சதையும் போல ஆமோ இரு பேர்களும் நலமோடு வாழ்ந்து வருகிறார் அல்லவா. ஆமோ
ஓர் வீணையும் நாதம் போல் விருப்பமோடு வந்து வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள். அந்த ஐயா சொன்னா இந்த அம்மா கேட்பார், அம்மா இந்த அம்மா சொன்னா அந்த ஐயா கேட்பார். ஐயா கேட்பாரு. அப்படியாகவே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமாண்ணே. வாழ்ந்து வரக்கூடிய மைதீன் பட்டாணிக்கும் மீராள் என்ற பெண்குடியாளுக்கும் அந்த மீராளுக்கும் அல்லாவை போட்டு சரி குல்லாவை போட்டு அல்லாவை தொழுது வருகிறார்கள். அல்லும் பகலும் தொழுது வருகிறார்கள். அல்லும் பகலும் தொழுது வரக்கூடிய அப்பேர்வட்ட பட்டாணிக்கு அம்மா 7.5 கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை ஆமோ மண்டபங்கள் மடப்புலிகள் ஆமண்ணே அங்கனமும் கல்கிணறும் அடுக்கடுக்கா மேடைகளும் சரி இன்னும் எப்பேர்வட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி எப்படி ஓரா நல்ல வடித்தள ஒன்றா நல்ல வடித்தள ஒய்யார மேடைகள் இரண்டா நல்ல வடித்தள இருந்தாடும் மேடைகள் மூணா நல்ல வடித்தள மைதீன் பட்டாணி மூண்டா நல்ல வடித்தள முத்து கட்டும் ஜாவடி நாலாம் படித்தள நடந்தாடும் மேடைகள் ஐந்தா நல்ல வடித்தள ஐந்தா நல்ல வடித்தள அலங்கார சாவடி அவருக்கு ஆறா நல்ல வடித்தள ஆணை கட்டும் ஜாவடி ஏழா நல்ல வடித்தள எழுந்தறிய மண்டபங்கள் எட்டாம் படித்தள கொட்டார சாவடி ஒன்பதாம் படித்தள ஓலப்பூ சாவடி பத்தா நல்ல படித்தளம் படித்தளம் பளிங்கி வந்த பத்தாம் படித்தளம் பளிங்கி வர்ண மேடை ஏழாம் படித்தளம் எழுந்தறியா மண்டபம் ஆனை கட்டும் ஜாவடி அவருக்கு அசைந்திருக்க மேடைகள் குதிரை கட்டும் தாழ்வனம் கொட்டார சாவடி இப்பேர்வட்ட மண்மனை பொன்பொருளோடு சாமி மலையாள தேசத்தில் மைதீன் பட்டாணி மீராள் என்ற பெண்கொடி வாழ்ந்து வரும் இருவேருக்கும் சொத்து சுகம் இருந்திட்டால் சொத்தால பிள்ளையில் பொன்னும் பொருள் இருந்திட்டால் பொன்னால பிள்ளையில் அவர்கள் இருவேர்கள் பிள்ளை ஒன்று இல்ல மீராள் என்ற பெண்கொடி அவ பெருங்கவலை தான் அடைந்தாள் அவ பெருங்கவலை தான் அடைந்தாள் அவ குழந்தை ஒன்று இல்லாமல் கொடுங்கவலை தான் அடைந்தாள் மதலை ஒன்று இல்லாமல் மணக்கவலை தானே கோண்டாள் மலையாளம் தன்னானே மைதீன் பட்டாணிக்கும் மீராள் என்ற பெண்கொடியாளுக்கும்
மைதீன் பட்டாணிக்கும் மீராள் என்ற பெண்குடியாளுக்கும் அம்மா 12 வருட காலங்களாக ஏந்தும் குழந்தை இல்லாமல் ஆமோ தன் கணவனை அழைத்த அந்த மீராளாகப்பட்டவள் ஆமையா இதனால் இதுவரைக்கும் ஏன் மன்னா நாமளுக்கு ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லையே சுவாமி என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லையே தெரியலையே மன்னா இதுவரைக்கும் எனக்கு குழந்தை ஒன்று இல்லை என்று ஆமோ அடேங்கப்பா என்ன பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகி அம்மா மதலை இல்லா கவலையே மனக்கவலையாகி மனக்கவலையாகி குழந்தை இல்லா கவலையே கொடுங்கவலையாக இருக்க எத்தனையோ வருட காலங்கள் இந்த வருடமாவது ஒரு பிள்ளை இருக்கும் அடுத்த வருடத்துலயாவது ஒரு குழந்தை பிறக்கும் இல்ல அதுக்கு அடுத்த வருஷமாவது ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இன்னைக்கு 12 வருடம் ஆகிவிட்டது வருஷமாச்சே மன்னா இந்த மீரா ஆனாலும் நாமளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா இல்லையே சுவாமி என்ற கணவனை அழைத்த அந்த மீராளாகப்பட்டவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகின்றால் தெரியுமா என்னன்னு மன்னாதி மன்னவே மன்னாதி மன்னவே என் மகுடமுடி ராஜமான் இதனால இதுவரை நான் என்ன பாவம் செய்துட்டேன் இதுவரைக்கும் குழந்தை ஆவை அடித்தேன் அறக்கொடுமை செய்துட்டேன் வைத்தார்கள் அடைக்கல நான் வயிறறிய செய்துட்டேன் பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர சொல்லிட்டேன் அன்னம் என்று வந்தவர் அடுத்து வர சொல்லிட்டேன் ஒரு தாயில்லா பிள்ளைகள் தலையிலட்டி அடித்தேன் மாதா இல்லா மதலைகள் நான் மண்டையில கொட்டிட்டேன் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டிக்கு வட்டி வாங்கி மண்ணை வாங்கி உண்ட தோசை உண்டோ மண்ணவா வட்டிக்கு நான் வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசை உண்டு கார வட்டி போட்டல்ல நான் கடை வயிறு நிறைத்தது கண்டுக்கு நான் பாலிடம் கறந்து நான் உண்டிட்டேன் என் மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னா மன்னவா நான் என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை நான் வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசம் உண்டா கார வட்டி போட்டு நான் கடை வயிறு நிறைத்தது உண்டா பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர சொன்னேனா அன்னவென்று வந்தவர்களை நான் அடுத்து வர சொன்னேனா மன்னா தாயில்லா பிள்ளையை நான் தலையில் எட்டி அடித்தேனா நான் என்னதான் பாவம் செய்தேனோ எனக்கே தெரியல சுவாமி என்ன பாவம் செய்தன புரியலையே யாராவது வீடு தேடி அன்னவென்று வந்தா நான் இல்லைன்னு சொன்னது இல்லை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது பிச்சைக்கு வந்தவரை ஒருபோதும் நான் பின்னே வர சொன்னது கிடையாது வந்தவரை போறவரை நான் வம்பு தும்பா பேசியது இல்லை கிடையாது அப்படி என்று அந்த கணவனை அழைத்த மீராளாகப்பட்டவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகின்றால் தெரியுமா என்னன்னு ஏ என் கணவா ராஜமால் நீங்க எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி மீரா ஊழியின் விதிப்படி எனக்கு உடையாளி சோதனை யாருடைய தீவினை யாருடைய தீவினை அண்ணா எவருடைய சொல் பிழை
கட்டிக்கொண்டு மலையாளம் போனா வேற சொல்லாம போறீங்கன்னா என்ன அவ கோவத்துல கொடுத்துட்டு போறாங்க அன்போட கொடுத்துட்டு போறாங்கம்மா அப்படியே அவளுக்கு ஏதோ அவசரம் அவசரம் எந்த அவசரத்துல போறாலும் நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு பாசம் பரவாயில்லை சந்தோஷம் அப்படியா மன்னாவா மாட்டு வண்டி கட்டி கொண்டு நாம மலையாளம் போனா மலையாளத்து மக்கள் மதல இல்ல மலடி மனக்குறையா பேசுவார் கூட்டு வண்டி கட்டி கொண்டு குச்சாலம் போனா குச்சாலத்து மக்கள் குழந்தை இல்ல மலடி மலடி குறைவாக மன்னமல்லி ஒரு பாட்டி மலையாளம் பெறுவாடி மன்னாதி மன்னவனே உங்க தேவி மீரா என்ன பாவம் செய்துட்டேன் புத்துக்குள் இருக்கும் பாம்பை தாடி கொண்டாடித்துட்டேன் உங்க தேவி மீரா அரைத்த அம்மியை நாலசாம சாத்திட்டேன் குத்தின உலகையே குறுக்க போட்டு தாண்டிட்டேன் ஒரு பாவம் ஏழை செய்யலை ஒரு குழந்தை நமக்கு இல்லை புத்துக்குள் இருக்கும் பாம்பை புத்துக்குள் இருக்கும் பாம்பை தடி கொண்டடித்தேனா இல்லையே மன்னா வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோஷம் இருக்கா கிடையாதே சுவாமி அரைத்ததோர் அம்மியை நான் அலசாம சாத்தினேனா குத்தினதோர் உலக்கை நான் குறுக்கை போட்டு தாண்டி விட்டேனா தாண்டிட்டேனா மன்னா அக்கினியை திண்டிட்டேனா அடுத்த ஆரை பேசி விட்டேனா மன்னா நான் தான் மலடானே இந்த நாட்டில் வேறு மலடில்லையோ மன்னா சாமி எந்த ரத்து வெண்கள் எந்த ரத்து வெண்கள் ஏழு பிள்ளை தாயா தந்தரத்து பெண்கள் தலை சூழி வெண்ணுமா அடுத்த வீட்டுக்காரி ஐந்து பிள்ளை வச்சடு எடுத்த வீட்டுக்காரி ஏழு பிள்ளை வச்சடு பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்சடு குடிக்க கஞ்சி இல்லாத குருணி பிள்ளை பெச்சடு கையும் நொண்டி காலும் நொண்டி கையும் நொண்டி அவ கணக்கு 16 பிள்ளை கணக்கு 16 பிள்ளை குடிக்க சம்பு இல்லாத குருணி பிள்ளை வச்சடு படுக்க பாய் இல்லாத 10 பிள்ளை தாயா ஏ மன்னா என்னம்மா மீரா எந்த ரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா மகாராஜி தண்டரத்து பெண்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூலியாக இருக்கிறார்கள் அடுத்த வீட்டுக்காரிக்கு 5 பிள்ளை இருக்கு இருக்கே சுவாமி அடுத்த வீட்டுக்காரிக்கு ஒரு 7 பிள்ளை இருக்கு அவ புருஷன் உழைப்பாளி பெத்து வச்சிருக்கா பக்கத்து வீட்டுக்காரிக்கு 10 பிள்ளை இருக்கு மன்னா நடக்க கூட கால்ல தும்பு பிளம் இல்ல கைய நொண்டி காலும் நொண்டி அவளுக்கு 4 பிள்ளை இருக்கு அவனும் 4 பெத்து வச்சிட்டு இருக்கா வீட்ல அவ வீட்ல குடிக்கிறதுக்கு நல்ல சொம்பு கிடையாது சரி அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு அடே அப்பா 8 பிள்ளை
வசதி இல்ல, அவ வீட்டுல படுக்கிறதுக்கு நல்ல பாய் கிடையாது, உடுத்துவதற்கு நல்ல உடை கிடையாது, அவளுக்கு 10 பிள்ளை இருக்கு. அப்போ இந்த மீரா பெண்கொடியால் ஆகப்பட்டவள் மன்னவனை அழைத்து மனக்கவலை கொண்டு நான் தானா மலடானேன் மன்னா, இந்த நாட்டிலே வரும் மலடு இல்லையா அப்படி என்று சொல்லி நான் கையால் வளர்த்ததோ காரம் பசு மலடா வீட்டை சுத்தி ஓடிவா வெள்ள பூன மலடா குப்பையில மேந்துவா குப்பை கோழி மலடா ராஜமன் நன்னாதி மன்னவன் மகட முடி ராஜமன் வேலியில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சு மலையதில மேய்ந்து வரும் மயில பசு மலடா கொட்டாரத்தில் மேய்ந்து வரும் குதிரையுமே மலடா என்ன பாவம் செய்து என்ன பாவம் மன்னா இது வரைக்கும் பிள்ளை வந்து பிறப்பது போல் என் பிள்ளை வந்து பிறப்பது போல் பெருங்க வேலை தீர்வது போல் மணலை வந்து பிறப்பது போல் என் வணக்க வேலை தீர்வது போல் குழந்தை வந்து பிறப்பது போல் மண்ணா பிறப்பது கொடுங்க வேலை தீர்வது போல் கொடுங்க வேலை தீர்வது போல் சாமி மலடி நல்ல மலடி மாநிலத்தில் பேரா நல்ல மலடி எனத்தாருக்கும் பேல்வான் எங்கன வராஜமன் நாத்தாங்கரைக்கு போன் அண்ணா வர மலடியன் குளத்தாங்கரைக்கு போன் குழந்தை இல்லை என்று சொல்லி என்ன குறை போட்டு பேசுவார் போனா அண்ணா வாரா மலடி என்கிறார்கள் மலடி என்று பேசுவாரே குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று சொல்லுகிறார் மன்னா ஏன் மன்னா எனக்கு பேர்பட்ட கவலை மதல இருந்தா நான் மலடின்னு பேர் வாங்க மாட்டேனே நாட்டுக்குள்ள ஏந்தும் பிள்ளை இருந்தா என்ன இருசின்னு சொல்ல மாட்டாள பேச மாட்டார்களே அப்படின்னு கண்ணீரை வடித்தா கவலை கொண்டிருக்கிறார் கவலை அடைந்து இருக்கிறார் பார்த்தார் மைதியின் பட்டாணி அடியே மீரா நீ கவலைப்படாதம்மா கடவுளார் அருளாலே நாமளுக்கு மைதியின் ஆண்டவன் கிருபையினால நமக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை இருக்குண்டி கட்டாயம் கிடைக்கும் அம்மா அப்படின்னு ஆச்சு தேய்ச்சி அந்த அம்மாளுக்கு ஆறுதலை சொல்லுகின்றார் வார்த்தைகளை கூறுகிறார் கட்டிய மனைவிக்கு கவலைன்னு வந்தா கஷ்டம் தெரியாம 4 வார்த்தை நல்லபடியா பேசணும். யாரு உன் தம்பியா? ஒன்னே மாதிரி உள்ளவங்க இது பண்ணுவான். என் தம்பி பேர் என்ன மாதிரி இருப்பா? அதனால என்ன பண்றோம் கஷ்டப்படுத்த கூடாது. 1 வருஷம் ஆனா என்ன 2 வருஷம் ஆனா என்ன 50 வருஷமே ஆகட்டுமே. கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும். கிடைக்கலாம் சரி கிடைக்கட்டாலும் சரி. நம்ம கொண்டாடி தானே. அதனால மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம கொண்டாடினா எல்லாத்துக்குமா? நம்ம 2 அண்ணன் தம்பி தானே. அதனால பரவாயில்லை. அதாவது அப்ப தமையன் பொண்டாட்டி தாய் மாதிரி, அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரின்னு அப்ப சொன்னாங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு ஆயிப்போச்சு. அப்படியா? சரி, இப்படி இருந்தா விளங்குமா வீடு? அந்த குடும்பத்தை பார்க்கணும்னா யாருக்கு பார்க்க? தம்பி பொண்டாட்டி வீட்ல இருந்தா ஊர்ல இருந்தா. ரவி அவள வரசல பக்கத்துல யாரு? வேணுங்க பொருளை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா பக்கத்துல குழந்தை இருந்தா தான் வாங்கி கொடுக்கலாம். அரிசி பருப்பு தேங்காய் எண்ணெய் பருப்பு தேங்காய் வாங்கி கொடுக்கணும்னா ரவி குழந்தை
தானே வாங்கி கொடுத்தா அடுத்தவங்க வீட்டுல விடலாமா? அடுத்தவங்க கால் எடுத்து வைக்க கூடாது, விடக்கூடாது. நம்ம மிந்திக்கணும். நீ சோறு வாங்கி கொடுத்த இல்ல, நல்லா சாப்பிடுவா. வரவே வாங்கி கொடுத்தோம்ல. ஆமா. சோறு பொங்கி கொடுக்கான பொங்கி கொடுக்கலையே பார்சல் வாங்கிட்டு போயிருவா. பிரியாணி. இந்த பொண்ணான வேலையை அண்ணா வருது பாரு. என்னது நீ சொன்னதுக்கு அப்படியா? ஆமா. என்னது ஆயிரங்கால்? பட்டு குஞ்சலாம். ஆயிரங்கால். அப்படியாகவே இருக்கும்போது சரி, இந்த பொண்ணான வேலையிலே அம்மா பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேணுமென்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சி மாட்டி யாரையா இந்த முதலியார் பட்டி மாநகரத்திலே குசியாமல் வாழ்ந்து வரக்கூடிய குட்டி சார்பாக ரஹீமா அவர்களும் தமீம் அவர்களும் மர்சி அவர்களும் ஷேக் அவர்கள் சார்பாக குட்டி சார்பாக நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டுமென்று ரஹீமா அவர்களும் தமீம் அவர்களும் மர்சி அவர்களும் ஷேக் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமல் வில்லிசை மேல அவங்களுக்கு அப்படி ஒரு பிரியம், அவ்வளவு ஒரு பாசம். பாத்துக்கோ, மக்களும் மேல ஒரு பிரியம். இந்தும் இல்ல, முஸ்லீம் இல்ல, வேதம் இல்ல. ஆமா, அனைத்து மற்ற சார்பாகளுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் தான். பாத்துக்கோ, அதானே பெரிய சந்தோஷம். அப்படி நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களை போலவே நாமல் வில்லிசையின் மீது அன்பு கொண்ட அருமை சகோதரி அவர்கள் வேலையும் இருக்கு, வில்லு பார்க்கணும்னு ஆசையும் இருக்கு. இருந்தாலும் நம்ம போகக்கூடிய நேரம், ஆனா உட்கார்ந்து பார்க்க நேரம் இல்லையே அப்படின்னு நம்ம தாகத்தை தீர்க்க அவங்க உட்கார்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. வெயிலும் அந்த மாதிரி அடிக்கி, அதனால அவங்க தாகத்தை தணிப்பதற்கு குளிர்பானம் வாங்கி கொடுப்போமே அப்படின்னு கடையில போய் நல்ல சில்லுன்னு ஒரு பவன்டா சரி 500 வருஷத்துக்கு முன்னாடியே கலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா, சோடா செஞ்சது வாங்கி கொடுத்துருக்காங்க. குடுப்பாங்களா செஞ்சரும்? ஆமா, எனக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே. 500 வருஷத்துக்கு முன்ன நம்ம பேரை மூட்டை காலத்துல. ஆமா, அதனால நாமளுடைய தாகத்தை தணிப்பதற்காக நாமல் மீது உள்ள அன்பை கொண்டு நாமளுக்கு குளிர்பானம் வாங்கி நாமளை மகிழ்வித்து உள்ளார்கள். ஆனால் வாங்கி கொடுத்தாங்க, செய்தவங்க பேரை சொல்லல. வேண்டாம்னு போயிட்டாங்க. பேரை சொல்லவில்லையானா அதான் பெருந்தன்மை குணம் என்பார்கள். நைட்ல கொண்டு வந்து 500 ரூபாயை கொடுத்துட்டு பேரை சொல்லுவாங்க. நீ பாத்த இப்பமே யோசனை படுதியா? அம்மா, நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான்களும் சீமாட்டிகளும் என் மைதீன் மீரான் பட்டாணி அருளாலே என் வாழ்வார் குறிச்சி மாயாண்டி கிருபையினாலே அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வளர வேண்டும். அவர் மலை முருகனோட அருள் அவர் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போலே. அவர் எந்த முகம் அதுதான் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும். ஆள் போல இலைதளர்த்து அருகுது போர்கள் ஊன்றி அவர் பட்டாணி கிருபையாலே கிருபையாலே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும்.
போல் வேர்கள் ஒன்றி ஆமா ஐயா மூங்கில் போல் பண்ணை கட்டி என்றைக்கும் முசியாமல் வாழ வேணும் என்று என் மைதேன் மீரான் பட்டாணி ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. வணங்குகிறோம் சுவாமி. அப்படியாகவே இருக்கும் போது அந்த மைதேன் மீரான் பட்டாணி இரு பேர்களுக்கும் ஒரு ஏந்தும் குழந்தை இல்லை என்று கண்ணீரை வடிக்க அந்த அம்மா கவலை கொண்டிருக்கிறார். கவலையை தீர்க்க என்ன செய்ய முடியும்? நல்லா சாப்பிடணும், பாட்டுக்கோ கவலை தீரும். அப்படியா? கவலை இருந்தா முதல்ல சாப்பாடு இறங்குமா? உங்களுக்கு கவலைப்பட்டா ஒரு கட்டிங்கு, நாங்க பொம்பளை என்ன வேலை பார்க்க? ஆப்பு ஆப்புலாம் வேண்டாப்பா. நீ ராயல் அக்காடு ஒண்ணு வாங்கிப்பா. ராயல் அக்காடு இல்லைன்னு வையே, ஒரு லெமன் பக்காடி சானக்ஸா பாத்தியா? சானக்ஸா இல்லன்னா ஓட்கா. அதனால நீ பிளான் பண்ணி சொல்லுவியா? பரவாயில்லை போதும். அப்படியா? நீ ராவா அடிக்க, அவ தண்ணி ஊத்தி அடிக்க. அட அப்படி மாத்தி இப்படித்தானே இருக்கணும் குடும்பம். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். சொன்னா பெண்களுக்கு யாருக்கல்ல ஒட்டு கூடுதல் பாத்துக்கோ. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் போட்டா தான் குடித்தனமா இருக்கணும். அம்மா உன்ன மாதிரி அப்படி இருப்பதனால நீ அப்படித்தானே இருக்க. அப்படி இருப்பதனால சரி கஷ்டங்களை நம்ம கவலைகளை தீர்க்கணுமேயானா நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம்? சரி ஏந்தும் குழந்தை வந்து நமக்கு பிறப்பதப்போ அப்படின்னு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்க. அப்பந்தான் மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மைதீன் வட்டாணிக்கு அறிமுகமாகவே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் எப்பா ஏ மைதீன் வட்டாணி நீ பிள்ளை இல்லைன்னு 12 வருடமா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு மனமெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிற. ஆன போதிலும் நீ கவலைப்படாத. குழந்தை ஒண்ணு வேணும் என்று சொன்னா நம்ம மலையாள தேசத்தை விட்டு தங்க தமிழ் நாடதிலே சென்று நீ எங்கே போக வேண்டும் தெரியுமா? வாடாயப்பா மன்னவன், வாடாயப்பா மன்னவன் வார்த்தை ஒன்று சொல்லை கேள். மைதீன் வட்டாணி உனக்கு மதலை ஒண்ணு வேணுமா? மலையாள விட்டல்ல தங்க தமிழ்நாடதி தென்காசி தன்னை விட்டு அம்பா சமுத்திரம் அதன் அருகாமையில் அமைந்திருக்கு. ஆழ்வார் குறிச்சி அதற்கும் பக்கத்தில் ஒட்டல் புதர் போனையா, ஒட்டல் புதர் போனையா உனக்கு பிள்ளை வரம் கிடைக்குமா? ஒட்டல் புதர் பிள்ளை வரும். அது பொட்டல் புதர் தன்னாதி பச்சை தண்ணி விளக்கறி ஏ பள்ளி வாசல் தன்னாதி, பள்ளி வாசல் தன்னாதி மைதீன் ஆண்டவர் மண்டி விட்டு வணங்கினையா மதலை ஒன்று கிடைக்கும். ஏ மைதீன் பட்டாணி நீ கவலைப்படாத. மலையாள தேசம் விட்டு தங்க தமிழ் நாடதிலே ஆழ்வார் குறிச்சிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒட்டல் புதுர்மான நகரத்துக்கு சென்றேயானா தண்ணி விளக்கறியும் அழகான பக்கம் பள்ளி வாசல்.
அந்த பள்ளிவாசல் தன்னதிலே சென்று ஆமோ மைதீன் ஆண்டவரை மண்டியிட்டு வணங்கி வந்தையானால் உனக்கு முதலை வரம் கிடைக்கும் என்று சொல்ல ஆமையா அப்படின்னா என்ன ஒட்டல் புதல்ல பக்கம்பள்ளி வாசல் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ்னு பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து வணங்கிட்டு போறாங்க. பேரு பெற்ற இடம் இல்லையா? சரி ஆமா ஆமா நம்ம நம்ம பக்ரி சாய் விட்ட அதனால பள்ளிவாசல்ல சென்று பள்ளிவாசல்னா பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா பள்ளிவாசல்ல போய் தண்ணி கூட எரிஞ்சிட்டு வந்தா பிள்ளைக்கு உடனே கேட்கும். ஆமா அதனால பள்ளிவாசலுக்கு போய் நீ பிள்ளைங்களா கவலையே அந்த இடத்துக்கு போய் மண்டியிட்டு நீ மைதீன் ஆண்டவரை வணங்கினையான உனக்கு மதனை வரம் கிடைக்கும் என்று அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் சொன்ன உடனே அப்பந்தான் மைதீன் பட்டாணி பார்த்தார். எந்த ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை தொலைவாக இருந்தாலும் பரவாயில்லை, பிள்ளை வர வேணுமேயானா நம்ம மனைவி என்னமா கவலைப்படுதா? 1 வருடமா 2 வருடமா 12 வருடமா ஏந்தும் பிள்ளை இல்லாமலா நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால நாமல் மனைவியை மனமகிழ செய்ய வேண்டும், நாமளுக்கென்று நதலை ஒண்ணு வேணும். ஆகையினாலே மலையாள தேசம் விட்டு அந்த மைதீன் பட்டாணியாகப்பட்டவர் பொட்டல் புதூர் புறப்பட்டு வர வேணும் என்று சொல்லி அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? அவரோ மன்னவன் தேவியுமா, மன்னவனும் தேவியும் மதலை ஒண்ணு வேணும் கொண்டவனும் தேவியும் குழந்தை ஒண்ணு வேணும் இருவேறு ஒன்று கூடி இருவேறு ஒன்று கூடி அவர் எங்க எங்க வராரா? அவர் மலையாள தேசம் விட்டு ஆரியங்கா பாதை கூடி அங்கிருந்து பயணமாய் புளியரை பாதை கூடி செங்கோட்டை தனை கடந்து எங்க எங்க வாராரா? தென்காசி பாதை கூடி தென்காசி பாதை கூடி புறப்பட்டு வாரா. அவன் தென்காசி தன்னை பிள்ளை ஒண்ணு வேணும் பெருங்கவலை தானே கொண்டு அங்கிருந்து பயணமாய் மத்தளம் பாறை வழியாக திரவிய நகர் வீட்டு கடையும் பாதை கூடி கட்டுடனே வாரா கடையும் தனி கடந்து ஒட்டல் புதூர் தன்னதி ஒட்டல் புதூர் தன்னதி அவர புகழோடு வாரா. அவர் பொட்டல் புதூர் தன்னதி தன்னதற்கு புகழுடனே வாரா. அவர் பொட்டல் புதூர் வந்தல்ல
கடந்து இந்த பொட்டல் புதுருமான் அந்நகரத்திற்கே புகழாக வந்தடைந்தார்கள். சரி, பொட்டல் புதுருமான் அந்நகரத்திலே வந்து அவர்களுக்கென்று அமருவதற்கு இடத்தை பார்த்து மைதேன் ஆண்டவரை அன்றாடம் சென்று வணங்க வேண்டும் என்று சிலது நாட்களாகவே இருந்து பள்ளிவாசல் சென்று தொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வணங்கி கொண்டிருக்க பக்கம்பள்ளி வாசலுக்கு எல்லா மக்களும் வராங்க. இவங்க தான் போகணும், இவங்க தான் வரணும் அப்படின்னு எந்த விதமாகப்பட்ட பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுமே கவலைகளை கஷ்டங்களை தீர்ப்பதற்காக மைதேன் ஆண்டவரை வந்து வணங்கி கொண்டு போவதை இவர்கள் பார்த்தார்கள். சரி, மலையாள தேசத்திலே எல்லோரும் சொன்ன விதம் சரிதானே. எத்தனையோ மக்கள் எல்லாம் வராங்க, அவங்க மன கவலை எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியா போறாங்க. அப்படி இருக்கும் போது நாமளுக்கும் அதலையில்லா கவலை கண்டிப்பாக தீர்ந்து போகும் அப்படின்னு புல்லாவை போட்டு அல்லாவை தொழுது கொண்டு வருகிறார்கள். சரி, அப்படியாகவே சிலது நாட்களாகவே இருந்து வணங்கும் போது சிலது நாட்களாகவே இருந்து வணங்கி பின் மலையாள தேசத்திற்கு திரும்ப வேண்டும். நம்ம வந்து நாளாகி போச்சு, அந்த இடத்துல நமக்கு யாரையும் தெரியவும் செய்யாது. ஆனாலும் நாமளுக்கென்று ஒரு அமர்வதற்கு இடத்தை பார்த்து அல்லாவை கண்டு வணங்கி விட்டோம். இதற்கு அடுத்தாவது நாமளுக்கு கண்டிப்பா ஏந்தும் குழந்தை இருக்கும், நாமல் புறப்பட்டு நம் நாட்டுக்கு போகும் அப்படின்னு நம்பிக்கையோடு பொட்டல் புதூர் பள்ளிவாசலை வணங்கி அதன் பின் மலையாள தேசத்திற்கு தன் அரண்மனைக்கு திரும்பி வருகிறார்கள். இந்த பொன்னான வேளையிலே என்ன பேரு இந்த பொன்னான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே இந்த மேடையில் பாடும் நாமளுக்கு சரி பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி படம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வன் சீமாட்டி ஏஞ்சல் ஆர்மி சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். ஏஞ்சல் ஆர்மி அவர்கள் சார்பாக நாமளுக்கு 201 லட்சத்தை 2 லட்சமாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த செல்வன் சீமாட்டியின் குடும்பம் எல்லாம் அவர் உச்சார் வச்சார் உறவினர்களோடு அவர் எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா அருளா என்றைக்கும் வாழ அவருக்கு கலை மகள் கிருபையா கல்வியதை பெருகவே கைலை போல் வாழவே முழு மறிந்திடாமல் முடிந்த பூவாடிடாமல் முசியாமல் வாழவே நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு தொட்டில் குழந்தை மூதல் கட்டில் கிழவர் வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலை முறியாமல் முடிந்த பூவாடிடாமல் ஆள் போல் இலைதலுக்கு அருகுது போல் வேர்கள் ஒன்றி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் நீடூழி வாழ்கவென்று என் மாயாண்டியை வணங்குகிறோம் ஐயா. பட்டாணி சாய்வ வணங்கி வருகிறோம் சுவாமி. அப்படியாகவே இருக்கும் போது என் மைதியின் பட்டாணி மீறால் வெண்குடியாலும் பக்கம்பள்ளி வாசலில் வணங்கி அவர் பொட்டல் புதூர் தன்னை விட்டு புகழாகவே வருகின்றார்கள். மலையாள
தேசத்துக்கு வந்து அங்கேயும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது வருகிறார்கள். ஆமா, தொழுது வருகிறார்கள். அப்பவும் நமக்கு பிள்ளை இருக்குமா? இருக்கும், கட்டாயம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவித்து இருவேர்களும் இருக்கும் போது சரி அந்த மைதேன் பட்டாணி அருளாகப்பட்டது, அவர் வணங்கின சத்தமாகப்பட்டது. சரி மைதேன் ஆண்டவருக்கு கேட்டு அவருடைய அருளாலே அரே மாதத்திலே அந்த மீராள் வெண்கொடியால் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அன்று மாதம் குழி மரம் அதுவே கூலி முகமெல்லாம் வெளுத்து போனது. சரி 4 மாதமாச்சு நாவு பல்லு உணருதன்பா. ஐந்தாவது மாதம் என்று சொன்னா அந்த அம்மாளுக்கு அரவயிரும் பூரணம். அவள் கர்ப்பவதியாக இருக்க உடனே அடேங்கப்பா மைதேன் பட்டாணிக்கு கேட்கவா செய்யணும். சந்தோஷம் சந்தை பிச்சுக்கிட்டு போகுதா? 12 வருடத்திற்கு பிறகு தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறான் உடனே ஒரு மருத்துவராகப்பட்டவரை நோயாளி கண்ட உடனே எவ்வளவு ஆனந்தப்படுவாரோ, அன்னமில்லாதவர் திடீர்னு பசியில அன்னத்தை கண்ட உடனே எவ்வளவு ஆனந்தப்படுவாரோ அதே மாதிரி அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சரி ஆனந்த சந்தோஷம் கொள்வான். பட்டாணிக்கு தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஆனந்த சந்தோஷம் கொண்டாரு. பாத்துக்கோ, அப்படி மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு தன் மனைவிக்கு அவ என்ன கேட்காளோ அந்த அம்மாளுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா போறோம், தெருவுல கடையில என்னென்ன பண்டம் பலகாரம் இருக்கோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துருவார். பலகாரம் பூரா அவ்வளவு குறுக்குறேன். அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல சாப்பாடு கேட்கவா செய்யணும். யாருக்கெல்லாம் சொன்னாலே அவங்களுக்கு அசைவம் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. ஒரே மீன் முட்டை கறி மட்டன் தான் பாத்துக்கோ எப்ப பார்த்தாலும். அப்படி வேணுமுங்க சாப்பாடு விருப்பமோடு என் நேரமும் சரி தன் மனைவிக்கு எல்லா வளமும் அத்தனையும் வாங்கி கொடுத்து ஆனந்த சந்தோஷப்பட்டிருக்கேன், சந்தோஷம் கொண்டு இருக்க. அந்த மீராள் வெண்கொடியால் ஆகப்பட்டவள் 6 மாதமாச்சு, 6 நல்ல மாதமாச்சு, அங்கமெல்லாம் தங்க நேரம் 7 நல்ல மாதமாச்சு, 7 உடம்பு சுலா 8 மாதம்
தொட்டு முட்டா 6 மாதம் ஆச்சு அங்கமெல்லாம் தங்க நேரம். 7 மாதம் என்று சொன்னா இல உடம்பு சூடானா. 8 மாதம் தொட்டு முட்டா வருகுது. அந்த அம்மாளுக்கு இருக்க முடியல. குறுக்கு அறியுது, குடலை பெரட்டுது. படுத்தா படுக்க மாட்டா, வாய் போட்டா தூங்க மாட்டா, இருந்தாலும் இருக்க மாட்டா, எழுந்திரித்தா நடக்க மாட்டா. தலைப்பிள்ளை சூழின உடனே அந்த அம்மா அழுது புலம்புதா. அடேங்கப்பா, ஒரு வேதனை இருக்கும்னா நான் ஏன் பிள்ளை வரேன் கேட்க போறேன். எனக்கு இந்த வழி தெரியுமா, நான் ஏந்தும் பிள்ளை கேட்க மாட்டேன். மதலை வர வேண்டாயே, மன்னவனே போதும், குழந்தை வர வேண்டாயே, குழந்தை வர வேண்டாய் என்பேன். கொண்டவனே போதும், பிள்ளை வர வேணா என்பேன். பிள்ளை வர வேண்டாமே, ஏன் பிராணனே போதும். தொழுகைக்கும் போக மாட்டேன், குழந்தை வரம் கேட்க மாட்டேன், பக்கம் பள்ளி போக மாட்டேன், வாழ வரம் கேட்க மாட்டேன். 8 மாதமாச்சு அந்த அம்மாளால இருக்க முடியல. நான் இப்படி ஒரு வேதனை இருக்கும்னு தெரிஞ்சா, சங்கடம் வரும்னு தெரிஞ்சா, நான் பிள்ளையே கேட்க மாட்டேன், என் பிராணனே போது என்பேன். மதலையே கேட்க மாட்டேன், என் மன்னவனே போது என்பேன். குழந்தையே கேட்க மாட்டேன், என் கொண்டவனே போது என்பேன். என் மன்னா, என் குறுக்கு அறியுது, என் குடலை பிரட்டுது, எனக்கு இருக்க முடியல, நடக்க முடியல அப்படின்னு அந்த அம்மா உருளுதா பெருதா. வழி வேதனையில அழுது புலம்புகின்றார். அப்பந்தான் மைதேன் பட்டாணி சொல்லுகின்றார், கவலைப்படாத அம்மா, கடவுள் அருளால கண்டிப்பா நம்மளுக்கு கை குழந்தை சிறப்பாக பிறக்கும் அப்படின்னு ஆச்சு தேய்ச்சி ஆறுதலை சொல்லி தன் மனைவியோடு இருந்து வருகின்றார். அப்படியாக இருக்கும் போது அந்த மைதேன் பட்டாணி நினைக்கிறார், பரவாயில்லை, நம்ம எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தோம், இத்தனை வருடமா கடவுளை தொழுது வந்தோம். ஆனா இந்த பொட்டல் புதூர் பக்கமல்லி வாசலுக்கு என்னைக்கு போய் வந்தோமோ அன்னையோட நம்ம கவலையே தீர்ந்து போச்சு. கவலை தீர்ந்து கை குழந்தையும் கிடைக்க போகுது. அப்படி இருப்பதனால மறுபடியும் நம்ம பொட்டல் புதூர் சென்று அந்த பக்கம்பள்ளி வாசலிலே சென்று நம்ம தொழுது வணங்கி வந்தா என்ன, நம்ம மனைவிக்கு கஷ்டம் இல்லாம குழந்தை பிறக்கும் இல்லையா அப்படின்னு 8 மாதத்திலே மனதிலே ஒரு எண்ணத்தை கொண்டு கணவனும் மனைவியுமாகவே இருவேருமே ஒன்று கூடி அவர்கள் மறுபடியும் பொட்டல் புதூர்க்கே வருகின்றார்கள். பொட்டல் புதூர் தன்னாதி பக்கம்பள்ளி வாசலில் பகவானை வணங்குவார். வணங்கி வரும் நாளையில், வணங்கி வரும் நாளையில் என்ன என்ன நடக்குதானா,
பொட்டல் புதர் வந்தார். வந்த உடனே பள்ளிவாசல் சென்று தொழுகையை முடித்து மன்னவன் தேவி தன் இருப்பிடத்திற்கு வந்தார்கள். சரி. அப்படி இருபேர்களும் பொட்டல் புதரிலே தன் அரண்மனை இருப்பிடத்திலே அமர்ந்திருக்க அப்பந்தான் மைதீன் பட்டாணி சொல்லுகின்றார். அவர் மலையாள தேசத்திலே ஒரு மன்னன் இல்லையா, அவர் எப்பொழுதும் வேட்டைக்கு போவது வழக்கம். அப்ப இங்கேயும் நம்ம வந்திருக்கிறோம். வேட்டைக்கு போய் அதை கொண்டு வந்து மனைவிக்கு கொண்டு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு அவளை தன் அரண்மனையிலே அமர வைத்து விட்டு மைதீன் பட்டாணி வேட்டைக்கு போக வேண்டும் என்றே புறப்பட்டு வருகின்றார். மீரா, நீ தன்னந்தனியா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நினைக்கும் போது அருகாமையில நான் இருப்பேன். இப்பொழுதே சென்று நான் வேட்டைக்கு போய் திரும்பி வருகிறேன் அம்மா, திரும்பி வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி மனைவியிடத்திலே ஆறுதலாகவே சொல்லி மைதீன் பட்டாணி வேட்டைக்கு போக வேண்டும் என்றே புறப்பட்டு வருகின்றார். அவரோ புறப்பட்டு வருகின்ற போது அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? பொட்டல் புதர் தன்னதிலே பொட்டல் புதர் தன்னதில் புகழாக இருந்தல்ல தெற்கு முகம்மா வேட்டைக்குத்தான் போவோமே வாழதையும் எடுத்துக்கொண்டு வாராரே பட்டாணி வருகிற வேளையிலே வருகிற அங்கே என்ன என்ன வருகிற வேளையிலே தெற்கு முகம்மா காட்டு வழி பாதை வாராரே பட்டாணி முதலியார் வட்டி முதலியார் வட்டி ஆளே வேட்டைக்கு தவாராரு மண்ணே வேட்டைக்கு தவாராரு முதலியார் வட்டி வேட்டைக்கு தவாரார் வருகிற வேளையில் அந்த பொட்டல் புதர் தனை கடந்து தெற்கு முகமாக மேற்கு முகமாகவே வந்து இந்த முதலியார் வட்டியிலே அந்த காலம் இந்த மாதிரி வீடு வாசல் எல்லாம் நிறைய கிடையாது. பழைய காலத்துல கிடையாது. ஆமா, வீட்டுக்கு தெருவுக்கு ஒரு வீடு ரெண்டு வீடு தான் இருக்கும். காதத்துக்கு காத வழி ஒரு வீடு இருக்கும். மீது இருக்கிறது பூரா காட்டு வழி பாதை. அப்ப காட்டு வழி பாதையாகவே தன் வாளையும் எடுத்துக்கொண்டு காட்டு வழியாகவே வேட்டைக்கு வருகின்றார். வருகின்ற போது இந்த முதலியார் வட்டியிலே காவல் காத்து கொலைவிருந்து வரக்கூடிய மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி சுடலாய் சுடர் ஒளிவில் பிறந்த சுடலையான மாயாண்டி ஆழ்வார் குறிச்சி சுடலாய் ஆழ்வார் குறிச்சி அவர் அமர்ந்திருந்து வாரார். சுடலாய் அமர்ந்திருக்கும் நாளை வீரபத்ரகாளியோ தாயான பேச்சியம் தாயும் மகனுமா தான் இருக்கும் நாளை ஐயாவோட வாசலில் அடேங்கப்பா இந்த முதலையார் பட்டியலை காவல் கொண்டு கொலைவிருக்கும் கட்டுடனே அமர்ந்திருக்கும் மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை ஈசன் சுடலை ஆண்டவன் ஆழ்வார் குறிச்சியிலே நிலைய வாங்கி அமர்ந்த தெய்வம் என் அப்பனாகிய ஆழ்வார் குறிச்சி மாட சுவாமி என் சக்கரவர்த்தி மாயாண்டி சத்ராதி முண்ட சுவாமி அப்பேற்பட்ட ஆழ்வார் குறிச்சி சுடலை அமர்ந்திருக்கும் போது ஐயா வாசலுக்கு முன்னால அந்த காலம் பெரிய கசம், ஆளரங்காத கசம். கசம்னு சொன்னா கசத்துல வேணுமுங்க மீன். மீனுன்னா கலர் கலரா கலர் கலரா வித விதமா விதவிதமான மீன்கள். அப்போ அப்பேற்பட்ட கசத்திலே மீன்கள் எல்லாம் நீண்டு இருப்பதை கண்ட உடனே இந்த மைதீன் பட்டாணிக்கு மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது. அவர் வந்தது வேட்டைக்கு. தாய மத்தியான உனக்கு மதியம் மதிய உச்சி வேளையிலே
வீரபத்திரகாளி அம்மா வீரபத்திரகாளி அம்மா விளையாடி வருவாளா ஆடி வருவா தாய வீரப்பல்ல விரிசடையா நீ விரித்தாடும் தலைமுடியா வீரபத்திரகாளி அம்மா வீரபத்திரகாளி அம்மா கோரவாயம் கோரப்பல்லா கோரபல்லா கோரமுக கண்ணழகா முக கண்ணழகா அப்பூ ஜாடையழகி அழகி அங்கார ரூபக்காரி ரூபக்காரி எழுந்த முகம சிவந்த கண்ணா ஜவந்த கண்ணா ஏழு மகன் தலைமுடியா ஏழு பாகம் தலைமுடியா தாயான பத்திரகாளி பத்திரகாளி வீரத்தோடு பிறந்த வேளா வீரத்தோடு பிறந்த வேளா ஏ வீரபத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா விளையாடி வாராளே ஆடி வாராளே மஞ்ச முகத்தழகி மோகத்தழகி மாயனோட தங்கை அம்மா என்னோட தங்கை அவள் வர முகத்தழகி மோகத்தழகி கோபாலன் தங்கை அம்மா கோபாலன் தங்கை ஏ அவள் கொலக்கார பத்திரகாளி கோலக்கார பத்திரகாளி அட்டகாளி 8 பேரும் பத்திரகாளி 8 பேரும் அவதரித்த அம்பிகையா இந்த அம்பிகையா கும்பத்தழகி அம்மா அழகி அம்மா கோபாலன் தங்கை அம்மா கோபாலன் தங்கை அம்மா எரகத்தழகி அம்மா அழகி அம்மா கிருஷ்ணனோட தங்கை அம்மா தங்கை அம்மா வீரபத்திரகாளி அம்மா பத்திரகாளி அவ விளையாடி வாரபோது ஆடி வாரபோது வேப்பிலைய கையிலடுப்பா வேண்டியவருக்கு வரம் கொடுப்பா பேருக்கு வரம் கொடுப்பா கப்பர கையிலடுப்பா கையிலடுப்பா கண்டவருக்கு வரம் கொடுப்பா உடுக்கை கையிலடுப்பா கையிலடுப்பா உண்மை குறி சொல்லிடுவா குறி சொல்லுவாளா பெரம்பு கையிலடுப்பா கையிலடுப்பா பார்த்தவருக்கு வரம் கொடுப்பா பேருக்கு வரம் கொடுப்பா சாட்டைய கையிலடுப்பா கையிலடுப்பா சகல பேருக்கு வரம் கொடுப்பா பேருக்கு வரம் கொடுப்பா சக்தி கொண்ட பத்திரகாளி கொண்ட பத்திரகாளி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகக்கண்ணி வச்ச மகா கன்னி பெற்ற மகா தாயான பத்திரகாளி தாயான பத்திரகாளி ஆடுவாளம் பாடுவாளா ஆடுவாளம் ஆடுவாளா ஆதாளி போடுவாளா ஆடாளி போடுவாளா ஓடுவாளா ஆடுவாளா போடுவாளா ஆடுவாளா உளச்சத்தம் போடுவாளா உலகத்தம் போடுவாளா கொல்லாத பத்திரகாளி அதே நீ பத்திரகாளி பேரு வச்ச தெய்வம் அம்மா பேரு பெற்ற தெய்வம் அம்மா என் வீரபத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா கொட்டு மேல முழக்கத்தோடு மேல முழக்கத்தோடு அளவ போட்டு வருவாளா அளவ போட்டு வருவாளா ஆகவில்லோடு முரசோடு முரசோடு அவ விளையாடி வாராளே தாயே முரசோடு அவள் ஆடி வரும் வேளையிலே வட்ட நல்ல பொட்டுக்காரி வட்ட பொட்டுக்காரி அவ சரிகப்பட்டுமே சேலக்காரியே தாயே பொட்டுக்காரியே அவன் செக்க நல்ல சிவப்பழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி போற தலையழகி போற தலையழகி காளியம்மா குங்குமுக பொட்டழகி அவ மஞ்ச நல்ல புடவக்காரி மாயந்தங்க காளியம் மகிடன வதை முடி காளியா பிறந்தவள் கட்டழகி பத்ரகாளி சாகாத மகுடனுக்கு சாகாத மகுடனுக்கு சாக வரம் கொடுத்தவள்
வரம் பெற்றவன் முக்கண்ணனா தேவியாம் வீரபத்ரகாளியாம் விளையாடி வாராள் ஓடுவாள் ஆடுவாள் ஓடுவாள் ஆடுவாள் அம்பிகை முழக்கத்தோடு நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாள் தேடி வந்த மக்களுக்கு தேடி வந்த அம்பிகை திருவாக்கு சொல்லுவாள் திருவாக்கு இந்த பொன்னான வேளையிலே நேரத்தில் அப்ப பத்திரத்தை பாரு ஒரு பட்டா போட்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படியா பாரம் இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருவி செல்வச்சீமானவர்கள் இந்த ஆழ்வார் குறிச்சி சுடலை மாயாண்டி சக்கரவர்த்தி மாயாண்டியின் துணையை கொண்ட காக்கும் பெருமாளின் துணையை கொண்ட சபரிமலை தருமஞான சாஸ்தா அந்த ஐயப்ப சுவாமியின் துணையை கொண்டு வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய இந்த முதலியார் பட்டியைச் சேர்ந்த அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த எனது அருமை அண்ணார் அவர்கள் இனிக்க மணக்க சுவைக்க என்னது அவங்க வீட்லயா அது சாப்பிடலாம் அது நாளைக்கு விடிய காலம் விருந்துக்கு அங்கதான் போகணும் அதனால சாப்பாட்டுக்கு வந்துருங்கன்னு நேத்து வந்த உடனே சொல்லியாச்சு விருந்துக்கு அது நாளைக்கு விடிய காலம் போவோம் இது இனிக்க மணக்க சுவைக்கனா குச்சாலத்திலே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாலா அல்வா கடை வைத்து நடத்தி வரக்கூடிய லாலா அல்வா கடை குச்சாலமான நகரத்திலே குச்சாலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாலா அல்வா கடை வைத்து நடத்தி வரக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள் பூ குடும்பத்தினர்கள் சார்பாக நம்ம ஊர் பக்கம் குற்றாலத்துல போனா அண்ணாச்சியை பார்க்காம வரக்கூடாது கண்டிப்பா போன பாத்துக்கோ அடுத்த வாரத்துல சரி இப்படி மாத்தி சொல்லுத போவோம் குற்றாலம் போய் குளிச்சுட்டு அண்ணாச்சிட்ட ஒரு கிலோ அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் என்னமோ நினைச்சு பயந்து போனேன் பயப்படாத அளவுக்கு ஒண்ணும் வராது குற்றாலத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாலா அல்வா கடை வைத்து நடத்தி வரக்கூடிய குற்றாலத்துக்கு வந்தா கடைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க அப்படியா ஆமா நம்ம வாரம் போயிட்டு வரணும் கண்டிப்பா போகணும் பாத்துக்கோ அண்ணாச்சி முகத்தை பார்த்தா தெரியலையா அள்ளி கொடுக்கக்கூடிய குடை வள்ளல் அப்படியா இப்படி சொல்லித்தானே அப்பேற்பட்ட அருமை அண்ணார் அவர்கள் குடும்பத்தினர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அடேங்கப்பா முகத்தை பார்த்தா சிரிச்ச முகமும் சிங்கார பார்வையுமாகவே அமைந்திருக்கிறார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமானின் குடும்ப குல கோத்திரங்கள் அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு அடுத்தாலே பரிசளித்த செல்வ சீமாட்டி நாமல் வில்லிசையின் மீது அன்பை கொண்டு நாமளுக்கு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல நாமல் வில்லிசையை அன்பு பாராட்டி 501 லட்சத்தை அருமை சகோதரி அவர்கள் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து உள்ளார்கள். பணம் கொடுத்தார், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அப்பேற்பட்ட பெருந்தன்மையை குணம் படைத்து, அதாவது நம்ம வில்லுப்பாட்டு அவங்க கேட்க வந்திருக்கிறாங்க பாத்தியா, அதுல அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது.
பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பேரும் புகழும் அப்படித்தான். அது ஒரு பக்கம். அவங்களுக்கு சுடலன்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. அவங்களுடைய அம்சத்துல அவங்களுடைய குலத்துல நிலையம் பெற்றவர் இல்லையா என் மாயாண்டி, எங்க அப்பா ஆழ்வாக்குறிச்சி சுடல. அப்படி இருப்பதனால நாமல் மீது உள்ள அன்பை கொண்டு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து நாமளை பார்க்க வேண்டும் என்று வந்து நாம மனசுல அவங்க வந்ததுதான் பெரிய சந்தோஷம். ஆகையினாலே பரிசளித்த செல்வச்சி மாட்டியின் குடும்பம் எல்லாம் எங்க மாயாண்டி அருளாலே மைதீன் வீரான் பட்டாணி கிருபையினாலே அவர்கள் எப்படி வாழணும், சாமி வாழ வேண்டும் 100 கோடி, வாழ வேண்டும் 100 கோடி, வளர வேணும் கையிலை போன இடங்களில் பொன்முகமா திரும்ப வேணும், சென்ற இடங்களில் சிறப்பு வச்சு வாழ வேணும், செய்யும் தொழில் விருத்தியாய் செழித்து ஒங்கி வாழ வேணும், பட்டி பெருக வேணும், பாலாக பொங்க வேணும், வாழையடி வாழையா வாழையடி வாழையா அவர் வளர வேணும் கையிலை போல. பட்டி பெருகி பாலாக பொங்கி தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ்க வாழ்க வென்று வரமளித்தார் ஆதி சிவபெருமான். அப்படியாகவே இருக்க என் மைதீன் பட்டாணியாகப்பட்டவர் முதலையார் பட்டி காட்டு வழியாகவே வேட்டைக்கு வாராரு வருகிறார் அல்லவா. வேட்டைக்கு வராரு. சரி, இந்த முதலையார் வட்டிக்கு வருகின்ற போது அந்த காலம் என் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி சக்கரவர்த்தி முண்ட சுவாமி என் வீரபத்திர காளியம்மா தாயாகப்பட்ட பேச்சியம்மா ஒத்தப்பனை பக்கத்திலே ஓல குடிசையிலே. அப்ப ஐயாவுக்கு இந்த மாதிரி கட்டிடம் இல்ல, இப்பேற்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் கிடையாது. இப்பேற்பட்ட கட்டிடம் ஆலயம் இல்ல. ஐயாவுக்கு ஒத்தப்பனை பக்கத்துல ஓலை குடிசைதான். ஓலை குடிசையில தான் வந்திருக்காரு. ஆமா, ஏசில உட்கார்ந்த மாதிரி இருக்குமே. இப்ப நம்ம வந்ததுக்கு பிறகுதானே ஐயாவை தூக்கி கல்மண்டபத்துல வச்சிருக்கோம். அப்படியா? இப்போ ஐயாவுக்கு வெக்க ஆனா கொஞ்சம் வெக்கையில இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. ஒத்தப்பனம் பக்கத்திலே ஓலை குடிசையிலே என் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அமர்ந்திருக்கும் காலத்தில் ஐயா வாசலுக்கு எதுக்க நேர ஒரு பெரிய கசம். அப்பேற்பட்ட கசத்திலே மீன்கள் எல்லாம் கலர் கலராக விதவிதமாக, அதான மீன் சாதினா கொஞ்சமா இருக்கு. சரி இருக்கு. அம்மா, இப்படி பலவிதமான மீன்கள் கசத்துல இருக்க கண்டார். அப்போ அதிகமாகப்பட்ட மீன்கள் இருக்கக்கூடிய அந்த அழகான கசத்தை வார வழியில பட்டாணி பார்த்த வண்ணமா வராரு. ஆலயமும் இருக்கு, ஐயா வாசலுக்கு முன்னால இந்த கசமும் இருக்கு. சரியான கசம் ஒண்ணும் இருக்கு. இவ்வளவு பெரிய கசத்துல இப்படி ஒரு மீன் கூட்டமா? பேர்பட்ட கலர் மீன்களா? அவர் வந்தது வேட்டைக்கு தான். வேட்டைக்கு வந்தவரு மீனை பார்த்த உடனே மீனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார். மீன் ஆசை கொண்டாரு. அவன் மீனை பிடித்து வீட்டுக்கு கொண்டு போய் சமைத்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் தானே. நம்ம மனைவி கர்ப்பமா இருக்கவளுக்கு எவ்வளவு ஒரு உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வேட்டைக்கு வந்த பட்டாணி சாய்வு அவர் என்ன செய்வாரா? வேட்டைக்கு தான் வந்தவாரா, கசத்தை கண்ட போது மீன் பிடிக்க வேணும் என்று மீன் பிடிக்க பட்டாணி தூண்டில் அது போடுவாரோ.
தூண்டிலையும் கடிக்கலையே பார்த்தார பட்டாணி காலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். காலையிலே வேட்டைக்கு வந்தாரு. மீன் மேல ஆசைப்பட்டாரு. தூண்டிலை உண்டு பண்ணி கரையில உட்கார்ந்து ஐயா தூண்டிலை போட்டார். தூண்டிலை போட்டு அமர்ந்திருக்கிறார். எத்தனையோ மணி நேரம் ஆகுது. பல மணி நேரங்கள் ஆச்சு. பல மணி நேரம் ஆச்சு. எந்த மீனும் அவருக்கு சிக்கல பாத்துக்கோ. கடிக்காதா? அப்ப பொழுது சாயணுங்க. கேட்க ஆமா ரொம்ப ஆசையா சொன்னாரு. அப்ப இந்த பட்டாணி சாஹிபு மீன் பிடிக்கணும்னு உட்கார்ந்து கொண்டே இருக்க மணி நேரம் ஆயிக்கொண்டே இருக்கு. சரி மத்தியானம் ஆகுது. அதுல இருந்து நேரம் போகுது. சரி இருக்க இருக்க சாயங்கால நேரம் ஆகும் போது அதோட மழையும் சேர்ந்தே பெய்யுது. மழையும் சேர்ந்து வருதா? மழையும் சேர்ந்து பெய்து இருக்க முடியுமா? முடியாது முடியாது. மீன் தண்ணிக்குள்ள வெளியே வருமா? வராது இல்லையா? அப்போ சாயங்கால நேரம் ஆகுது. அப்பவும் நம்ம இவ்வளவு நேரமா இருக்கவும் ஒரு மீன் கூட நம்ம பிடிக்க முடியலையே. ஒரு மீன் தூண்டில விடலையே. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படின்னு இருக்க 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 நேரமாகி கொண்டே இருக்கு. சரி வீட்ல மனைவியாகப்பட்ட மீரால் போன கணவனை திரும்பி வர காணலையே. இன்னும் வர காணலையே அப்படின்னு அரண்மனையில எதிர்பார்த்திருக்க பட்டாணி சாஹிபு தூண்டில் போட்டு அமர்ந்திருக்க அண்டி கருக்கலா அரசாம வேலையா மூந்தி கருக்கலா முதற்சாம வேலையா அண்டி கருக்கல் அரசாம நேரம் மூந்தி கருக்கள் முதற்சாம வேலையாச்சு. அப்பமும் மீன் பிடித்து கொண்டே அமர்ந்திருக்கின்ற நேரம் பார்த்தா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி காலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறான கசத்துல மீனும் கண்ணுமா இருக்கான. அதுவும் என் ஆலயத்துக்கு முன்னால நான் இருக்கும் கசத்துல என்னை வணங்காம நான் யாரென்றும் பாராம கொஞ்சமும் மனதிலே பயம் இல்லாம வீரம் கொண்டு கசத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான இந்த பட்டாணி சாஹிபு இப்ப ஏற்பட்ட பட்டாணிக்கு நம்ம யாருன்னு காட்டணும் நம்மளுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரே மண்பீடமா இருந்தவர். சரி இப்ப இப்படி அப்போ இப்பவும் ஐயாவுக்கு பீடம் தான். ஆனா அலங்காரம் பண்ணினா அது ஒரு தோரணை. கரு கட்டிட்டா. ஆமா சாயங்கால நேரம். அப்போ அந்த காலம் ஒத்தப்பன அருகாமையிலே ஓல குடிசையிலே ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அமர்ந்திருக்க கசத்திலே பட்டாணி அமர்ந்திருப்பதை கண்டு கோபம் கொண்ட ஆழ்வார் குறிச்சி என் சுடலை சக்கரவர்த்தி மாயாண்டி முண்டை அவரை பதற வைக்க வேணுமே என்று என்ன செய்வாரா ஆண்டவன் தான் சுடலாய் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி பட்டாணி சாய்வுக்கு பயம் காட்ட வேணுமே ஆள் போல சத்தமிட்டார். ஆள் போல சத்தமிட்டார். அறவுமாயிருப்பார். ஆள் போல் சத்தம் போட்டார். ஆள் அறவும் இல்ல சத்தம் ஒரு சத்தம் இல்ல. காக்கா குருவி சத்தம் கூட கேட்கல. அமைதியா அமர்ந்திருக்கிறார் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி. ஆள் அறவும் இல்ல நேரம் ஆள் வந்தத மாதிரி ஒரு சத்தம் போட்டாரு பாத்துக்கோ. ஆள் வந்தத மாதிரி சத்தம் போட்ட உடனே பட்டாணி சாஹிபு என்னமோன்னு திடீர்னு திரும்பி பார்த்தார். திரும்பி பயத்து கொண்டாரு. பார்த்த உடனே ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அவர் மண்ணாக இருந்தவர் மண்டையத்தான் உருட்டுவார். கல்லாக இருந்தவர் கலகலனே சிரிப்பார். கலகலனே சிரித்த போது கடவுளந்த மாயாண்டி வலது கையால் இடது விஷயத்தை முறுக்குவார்.
கையா இடது மீசைய முறுக்குவார் வலது புற மீசைய ஆழ்வார் குறிச்சி வாயாண்டி அவருக்கு வல்லைய மதுடி குதை இடது புற மீசைய இடது புற அவருக்கு ஈட்டியா துடி குதை போல கோபம் ஏ கண்கள் ரெண்டும் பரிவர கடும் கோபம் அதிகமா கண்கள் ரெண்டும் பரிவரக்கு மாயாண்டிக்கு கடும் கோபம் அதிகமாகுது கடும் கோபம் அதிகம் கொண்டு மீசை ரெண்டும் துடிதுடிக்க மின்னல் போல் கோபம் வர கோபம் கொண்டு ஏ பட்டாணி சாய்பு என்ன ஏ இடத்துக்கு முன்னால நான் யாருன்னு தெரியாம என் வாசலுக்கு முன்னால இருக்கும் கசத்துலயா நீ மீன் பிடிக்க வந்த மீன் பிடிக்க வந்திருக்க வந்தது யாருன்னு தெரியாம அமர்ந்திருக்கிறாயே வந்து அமர்ந்திருக்கிய அப்படின்னு ஐயா மண் வீடமா இருந்தது மண்டைய உருட்டுதாரு கல்லா இருந்தது கலகல கலகலன்னு சிரிக்கி மண் வீடத்தில் இருந்து ஒரு வலது கை வந்து ஐயா மீசைய முறுக்குது வலது கையில வலது மீசைய முறுக்குதாரு பட்டாணி சாய்வு பார்த்தாரு என்னமோ ஏதோ தெய்வமோ மனிதரோ அப்படின்னு நினைச்சு பார்த்தாரா இல்ல கொஞ்சம் கூட நினைக்கல கடவுள்னு நினைக்காம பட்டாணி சாய்வு அந்த மைதேன் பட்டாணி மாயாண்டி வலது மீசையை முறுக்குன்னு அவர் இடது மீசையை முறுக்குதார் மாயாண்டி பொறுக்குமா ஏ சட்டானி நான் யாருன்னு தெரியாம என் முன்னாலே நீ இவ்வளவு வீரமா நின்னுகிட்டு இருக்க என் மகிமை தெரியாமல் இப்படி இருக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேனடா அப்படி என்று சொல்லி வலது மீசை முறுக்கு வாரா பட்டாணி சாய்ப வரும் இடது மீசை முறுக்கு வாரா மாறி மாறி இருக்கும் போது மாயாண்டி சுடலாய் ஆங்கார கோபம் கொண்டு ஆங்கார இந்த ஆண்டவன் நிற்காரு ஏ பார்த்தார பட்டாணி தூண்டிலது மாட்டிக்கொண்டு தூண்டில் போட்டு அமர்ந்தவர் தன்னை எழுந்தரித்தான் பட்டாணி எழுந்தரித்து நின்று காலையில வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல தூண்டிலையும் கிடைக்கவில்லை மீனும் பிடிக்கவில்லை அப்படி என்று தூண்டிலை தூர போட்டார் என் மாயாண்டி செய்வதை கண்டு ஆங்கார கோபம் கொண்டு இவர் வலது மீசையை முறுக்குனா அவர் இடது மீசையை முறுக்குனாரு மாயாண்டி உருமுனா அவரும் உருமுனா ஆமா பார்த்தார் இந்த பட்டாணி சாய்வு என்ன நம்ம என்ன குறைஞ்சாளா அப்படின்னு கொஞ்சம் கூட மனதிலே பயம் இல்லாம மாயாண்டிக்கு முன்னால பணிவில்லாமல் பட்டு பணிந்து வணங்காம மாயாண்டி நினைக்காரு ஐயாவுக்கு முன்னால பட்டு பணிந்து வணங்கினா அவர் மேல அன்பா இருந்தா அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவர் முன்னால எதிர்த்து நின்னா சும்மா விடுவாரா மாட்டாரு யாருன்னு பரிசோதனை பாத்திர மாட்டாரு கம்பன வளர்த்த இருப்பாரு விடியாக்கால இருப்பாரு அப்ப இந்த மாயாண்டி அப்படியா அப்ப பட்டாணி சாய்பு இவ்வளவு துணிச்சலா நிக்கான இவனை சும்மா விடக்கூடாது அப்படி என்று மாறி மாறி மாயாண்டி சுடலை பயம் காட்ட கொஞ்சம் கூட நெஞ்சிலே அச்சமில்லாத பட்டாணி சாய்பு மாயாண்டி அவரை பார்க்க என் பட்டாணி மாயாண்டியவே பார்க்க பட்டாணி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்துட்டாரு அவருக்கு நேரம் சரியில்லை ஆகாத நேரம் அமடு வருங்காலம் பொல்லாத நேரம் சொல்லாமல் வருகின்றது அப்போ பார்த்தாரே பட்டாணி தன்னை தானே இழந்தரித்து மாயாண்டி முன்னாடி
அச்சமில்லை கிடையாது. உரையில் இருந்த வாளை உருகினார். மாயாண்டி வலது கையாலை இடது மீசைய முறுக்க கொஞ்சம் கூட அச்சமில்லாத பட்டாணி சாஹிபு அவருக்கு ஆகாத நேரம் அல்லவா அவர் என்ன செய்கின்றார் தெரியுமா? சாமி உறவாள உருகுவார் கையாலே ஓங்குவார் வலது கையால் எடுத்தல்லவோ மாயாண்டி வலது கைய வெட்டுவார் பட்டாணி சாய்வு தெய்வமா இருந்தாலும் அத தெய்வம்னு பெருசா நினைக்கல. இங்க உள்ள கதை தெரியாதுல. அவர் தொழுகைக்கு போனவர், பள்ளிவாசல் போனவர், போட்டு அல்லாஹ்வை தொழுதவருக்கு இந்த தெய்வத்தை பத்தி தெரியுமா? இவருடைய குணம் தெரியாது. இவர் குணம் தெரியாம ஐயாவோட அருமை புரியாம ஆலயத்துக்கு முன்னாலே வந்து உருவமான கைய ஓங்கி வாளால் ஒரு வெட்டு வெட்டினார். மாயாண்டிக்கு ஆங்கார கோபங்கள் வந்து அந்த பட்டாணி சாஹிபு பயம் இல்லாமல் வாளால் வெட்டி திரும்ப வந்து தெக்க திரும்பினார். வாரு மாயாண்டி சும்மா விடுவாரா? அவர் மேற்கே வந்து தெற்கே திரும்புகின்ற வேளையிலே பார்த்தாரே சுடலையா ஓங்கி மெல்ல ஓங்கி ஒரு அடி அடித்தார். அடித்த அடியில விழுந்த பட்டாணி பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல எந்திக்கவும் ஐயோ மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. ஐயா அடிக்க தாங்குமா? ஏப்பா பேய் அடிக்க புள்ள பொறுக்குமா? பேய் அடிக்க பிள்ளை பொறுக்காதுல. எங்க அப்பா மாயாண்டி அடிச்சா பொறுக்குமா? ஓங்கி ஒரு அடி அடித்தார். கீழே விழுந்த பட்டாணி மூச்சும் இல்லாமல் பேச்சும் இல்லாமல் உயிரதைத்தா வாங்குவாரா வாங்குவாரா பொல்லாத சுடலையா வாங்குவாரா சுடலையோ. அப்பா மூச்சதைத்தா வாங்கும் போது கீழ் விழுந்த பட்டாணி மாண்டு மெல்ல மடிந்தாரே பட்டாணி மரண லோகம் அவர் செத்து மெல்ல மடிந்தாரே சிவலோகம் சேர்ந்தாரே. ஐயா அடித்த அடியாலே மாண்டு மடிந்தார் மரணலோகம் சேர்ந்தார். செத்து மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தார். ஆள் அறவும் இல்லை, யாரும் நடமாடவில்லை. ஆனாலும் சாயங்கால நேரம் அல்லவா, காட்டு வழி பாததானே, காட்டுக்குள்ள ஒத்த பண அடியில ஓலை குடிசையில் அமர்ந்திருக்க பட்டாணி சாய்வு மாண்டு மடிந்து மரணமா படுத்திருக்கிறார். அந்த வழியாக அந்த கருக்கள் வேலையிலே விறகு வெட்ட வேணுமே என்று இந்த ஊர் வாழும் பெண்ணொருத்தியானவள் விறகு வெட்ட வேணுமே
வருகின்ற வேளையில் பட்டாணி சாய்வு மரணத்தை கண்டார். அவர் பட்டு மடிந்து படுத்திருப்பதை கண்டார். ஐயையோ யாரோ எவரோ தெரியலன்னு கிட்ட வந்து பார்க்க பட்டாணி சாய்வு மாண்டு மடிந்திருப்பதை கண்டபோது ஊருக்குள்ள ஓடி வந்து ஒட்டல் புதூர் தன்னாதில மீராலோட இடமதியில பார்த்த செய்தியைத்தான் சொல்லுவாளோ. ஒட்டல் புதூர் ஓடி வந்து மாண்டு மடிந்த பட்டாணியோட மரணப்படுக்கையில் சொன்னா. அப்ப மீராளாகப்பட்டவள் சொன்ன உடனே அவன் அங்கமெல்லாம் பதறுவாளா ஆவித்தானல் ஆகுவாளா திடுக்கிட்டு மெய் மறந்து அவ திடீரென்று சோர்வடைந்தாள். அவள் அங்கம் பதறி ஆவித்தனலாங்கி அவன் நிறமாத ஜூலி 8 மாத கர்ப்பிணியா கட்டிய கணவனுக்கு ஆபத்துண்டு சொன்ன போது நேத்து விறுவிறுத்து திடீரென்று மை மறந்து திடுக்கிட்டு சோர்வடைந்தார். ஐயையோ என்னமோ ஏதோ வென்று அவன் அடித்து மெல்ல அழுது கொண்டு அவன் அவசரமா அவன் அடித்து மெல்ல அழுது கொண்டு அவசரமா ஓடி வாராய் ஓட்டமோ பெருநடையோ. அவர் பட்டல் குதிரை கடந்து ஒத்தையடி பாதையாக ஒத்த பண பக்கத்தில் ஓல குடிசை கசத்துக்கு முன்னால் வருகின்றார். என் பட்டாணி சாய்வு படகளமாய் இருப்பதை கண்டு அடித்து மெல்ல அழுவாளா அங்கமெல்லாம் பதறுவாளா. கொஞ்ச நேரம் அடித்து அழுதா அங்கமெல்லாம் பதறுகின்றார். அழுதா மூக்குத்தி இறந்து விழ அழுது புலம்பின வேளையிலே அப்போ அருகாமையில இருக்க ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி இருப்பதை கண்டு ஐயோ தெய்வமே என் கணவனாகப்பட்டவர் வேட்டைக்குத்தானே வந்தாரு. சுவாமி வந்தாரு. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ எனக்கு தெரியலையே சுவாமி. பாவி தெய்வமே என் கட்டிய கணவனை ஜீவனை வாங்கலாமா? என் மன்னனுடைய மரணத்தை நான் பார்க்கலாமா? பெத்து நானும் எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே ஆணை என்றும் பெண்ணே என்றும் நாரும் பிள்ளை பார்க்கலையே பெண்ணு என்றோ நான் என்றும் பெண் என்றும் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கவில்லை பிள்ளை முகம் பார்க்கவில்லை. ஐயோ பாவி தெய்வமே என்ன நடந்ததோ எனக்கு தெரியலையே. என்ன இருந்தாலும் என் கணவன் உயிரை வாங்கலாமா? அப்படி என்ற ஆழ்வார் குறிச்சி மாயாண்டிக்கு முன்னால் அழுது புலம்ப நிறமாத சூழி வரக்கூடுமா? வரக்கூடாது இல்லையா ஆண்டவன் முன்னால?
8 மாத கர்ப்பிணி நிறை மாத சூழி முன்னால வரக்கூடுமா? ஏப்பா ஐயா தான் சும்மா தான் விட்டுருவாரா? அதுவும் அந்தி கருக்கள் அரைச்சாம நேரம், மூந்தி கருக்கள் உதர்ச்சாம நேரம் அல்லவா? நேரம் அல்லவா? அங்கார கோபம் கொண்ட ஆழ்வார் குறிச்சி சுடலை எங்க அப்பன் ஐயா அவள் உயிர வாங்குவாரா, ஏ வாங்குவாரா, அவ பட்டு கீழே படுவா, ஏ வாங்குவாரா, அவன் 8 மாத கர்ப்பிணியா நிறமாத சூழியத்தா உயிரை எடுத்திய போடுவாரா, சோழியைத்தா மாயாண்டி 8 மாத கர்ப்பிணி நிறமாத சூழி அவள் உயிரை வாங்க அவளும் மாண்டு மடிய 2 பேர் அவள் மாண்டு மடிய 2 பேர்களின் உயிராகப்பட்டது. என் மாயாண்டிக்கு முன்னால் அழுது புலம்பியது. என்னதான் நடந்ததோ தெரியவில்லை. எங்கள் உயிரை வாங்கிய காரணம் என்ன? காரணம் என்ன? உங்க வாசலுக்கு வந்து உயிர் போகணும். நான் 8 மாத கர்ப்பிணி. என் கணவன் நடந்ததுக்கு விவரம் என்ன எனக்கு சொல்ல வேணும் என்று அழுது புலம்ப அப்பந்தான் மாயாண்டி சொன்னார், இப்பேற்பட்ட வீரமுள்ள பட்டாணி சாஹிபு நான் எவ்வளவோ எதிர்த்து நின்னேன். ஆனா கொஞ்சம் கூட என் மேல அவனுக்கு பயமே இல்லை. பயம் இல்லாம இப்பேற்பட்ட வீரமுள்ள தீரமுள்ளவை என் வாசலுக்கு ஒருவே வேணும். ஆமா கண்டிப்பா வேணும். காவலுக்கு காவலா நான் வேணும்னு சொல்லித்தான் நான் உங்க 2 பேரையும் காவு வாங்கினேன். அப்படி இருப்பதனால பட்டாணி சாஹிபு அவர் மனைவியாகப்பட்ட மீராளியும் 2 பேர்களுமாகவே இணைந்து என் மைதீன் பட்டாணி மைதீன் மீரா பட்டாணி என்று உனக்கு நிலையம் போட்டு தாரேன்பா. என் வாசலுக்கு முன்னால என்னைக்கு நீ காவலுக்கு காவலா இருக்கணும். உன் வீரத்தை கண்டே, உன் வெற்றியை கண்டே. அப்படி இருப்பதனால என் வாசலுக்கு நீ அமர்ந்து என்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்னை போலவே வாக்கு சொல்லும் தெய்வமாகவே நீ வாசலில் அமர்ந்திருக்கணும். அப்படி என்று சொல்லி என் மாயாண்டி வாக்கு வரங்களை கொடுத்த போது உனக்கு மத்தியானம் கூட எனக்கு இரவு நேரத்து பூசை, பகல் கூட உனக்கு இரவு கொடை விழா எனக்கு மாயாண்டிக்கு அப்படின்னு சொல்லி எப்பா என் மக்கள் எல்லாம் என்னை எப்படி வணங்கி வருகின்றார்களோ அதை போலவே உனக்கும் பொங்கலிட்டு பழங்கள் எல்லாம் படைத்து உனக்கு வேண்டியது செலவழித்து உன்னையும் என்னை போலவே வணங்கி வருவார்கள் அப்படின்னு உடனே அப்ப பட்டாணி சாஹிபு கேட்க, ஐயா ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி நான் குல்லாவை போட்டு அல்லாவை தொழுதவே இடத்துல உன் ரூபத்துல உன் ஆலயத்துல நான் இருந்தா உன் மக்கள் எல்லாம் என்னை எப்படி வணங்குவார்கள்? பட்டாணி சாஹிபு ஏ மைதீன் மீரா பட்டாணி அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த சொரூபமா இருக்க வேண்டாம். என் ஆலயத்திலே என் மக்களுக்கு முன்னால என் சொரூபத்தை உனக்கு நான் காண்பித்து என் சொரூபமாகவே உன்னை வர்ணித்து மக்கள் எல்லாம் உன்னை வணங்கி வருவார்கள். அப்பா நீ என் வாசலில் அமர்ந்திருப்பாயாக என்று வாக்கு வரங்களை கொடுத்து தெய்வமாக வரங்களை வாங்கி அந்த மைதீன் மீரான் பட்டாணிக்கு ஆழ்வார் குறிச்சி சுடலையா சுடலையா அவருக்கு நிலையம் போட்டு கொடுப்பாரா, ஏ சுடலையா அப்படி நிலையம் போட்டு கொடுத்த போது மைதீன் மீரான் பட்டாணிக்கு நிலையம் போட்டு என் மாயாண்டி சொன்னபடியாக மத்தியான கூட அவருக்கும் இரவு நேர கூட மாயாண்டி சுடலைக்கும் இப்படியாகவே வணங்கி வரக்கூடிய வழி வழி வம்சங்கள் மக்களை எல்லாம் என் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி வீரபத்திரகாளி அம்மா தாயான பேச்சி அம்மா மைதீன் மீரான் பட்டாணி சாஹிபுவோடு
தெய்வங்கள் மக்களை பயிராக வளரச் செய்து ஆமையா ஒரு வேலையாகவே காவல் காத்து வாழையடி வாழையாகவே வளர வைத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட அருளாலே சுவாமி வளர வேண்டும். அவர் ஒன்று 10 100 கோடி உயர வேணும் கையிலை போலே சென்றதொரு இடங்களெல்லாம் செழித்து வாங்கி வாழ வேண்டும். ஆழ்வா குறிச்சி மாடை அருளாலே ஆனந்தமா வாழ வேண்டும். பட்டாணி கிருபையா